ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் கடை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸியான இட்லி பிளேட்ஸ்லேருந்து ஸ்மார்ட்டான இட்லி பிளேட்ஸ்க்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா ஹாக்கின்ஸோட இட்லி பிளேட் தான் இது. பார்த்தீங்கன்னா 4 பிளேட்ஸோட வருது. இதோட ரிவ்யூ வந்து நான் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு 4 to 5 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இதோட ரிவ்யூ வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். 12 இட்லிஸ் மேக் பண்ணலாம் 6 மினிட்ஸில். இதை பார்த்தோன்னே எங்கள் குட்டி பையன் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டவுட்டு, என்னம்மா அங்கே போட்டிருக்கே 12 இட்லிஸ் 6 மினிட்ஸில் செஞ்சிடலான்னு, அது எப்படிம்மா? அப்போ ஒரு இட்லிக்கு 30 செகண்ட்ஸ் தான் ஆகுமா? ஓகே, அதை விடுங்க. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து 4 பிளேட்ஸ் வருது. இந்த 4 பிளேட்ஸ்லேயும் வந்து நம்ம 3 இட்லிஸ், ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 3 இட்லிஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். இதுலேயே வந்து 6 பிளேட்ஸ் உள்ள இதுவும் வருது. இது வந்து 3 லிட்டர் குக்கர் 5 லிட்டர் குக்கரில் வைக்கலாம். அது வந்து 6 பிளேட்ஸ் உள்ளது 6.5 லிட்டர்ஸ்க்கு தான் செட் ஆகும். இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ரொம்ப ஹை குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு இட்லி பிளேட்ஸு இல்லை இட்லி ஸ்டாண்டு இல்லை இட்லி குக்கர் இட்லி பாட் வாங்கினோம் அப்படின்னா அதில் இருக்க இட்லி பிளேட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். இதோட இட்லி பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதோட மேனுவல், அமேசானில் தான் நான் வாங்கினேன். இதோட மேனுவலில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் வருது, இங்கிலீஷும் வருது. ஹாக்கின்ஸோட 3 லிட்டர் குக்கர்லேயும் இதை யூஸ் பண்ணலாம். இதோட சைஸ் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. நம்மளோட சின்ன ஸ்கேல் வச்சுருப்போம்ல, அதை விட சின்னது தான் இது. அமேசானில் இதோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அது வந்து அலுமினியம், பட் இதோட ஸ்டீல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ். நான் இந்த ஸ்டிக்கியான பழைய இட்லி பிளேட்லேருந்து புது இட்லி பிளேட்டுக்கு மாறிட்டேன். இப்போ அப்படியே அதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த பிளாக் கலரில் இருக்கிறத அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு பிளேட்ஸ்லாம் தனியாக எடுத்துகிட்டு நம்ம மாவு ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி ஊற்றி எடுத்துடலாம். இதோட பேஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால டக்குன்னெலாம் சாஞ்சாது. நீங்கள் வந்து எதுலனாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் நார்மல் 3 லிட்டர் குக்கர் இல்லாமல் நார்மல் இட்லி பாட்லேயும் வச்சுக்கலாம். கடாய் இருக்குல்ல, கடாயில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அதில் கூட நீங்கள் வேங்குற இட்லியை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி, ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சட்டுன்னு வேகமாக செய்யணும், ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை டயட்டில் இருக்கவங்களுக்கு மினி இட்லிஸ் மாதிரி கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இட்லி பிளேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இல்லை. ஜஸ்ட் 2 to 3 ட்ராப்ஸ் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாவு ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 to 6 மினிட்ஸில் சட்டுன்னு வந்து இட்லி ரெடி ஆகிடுது. இட்லி வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. 5 to 6 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுது. சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதோட லிங்க்ஸு, இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸும் லிங்க்ஸும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஏதாவது நீங்கள் ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹேண்டியாக இருக்கனால க்ளீனிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த க்யூட்டான இட்லி பிளேட் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.